ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் ஸ்நாக்ஸுக்கு வந்து மசால் வடைனா கடலைப்பருப்பு கொஞ்சம் பாதி, பச்சை பருப்பு ரெண்டுமே ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம வடை செய்யும்போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் கத்திரிக்காய், அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கத்திரிக்காய் மேலே லைட்டாக பரட்டிட்டு அப்படி தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்தால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம எப்போது இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி தானே பொரிக்கிறோம். கத்திரிக்காயும் பொரிச்சு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காய்கறி எதுவுமே இல்லை வீட்டில், அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன். தயிர் சாதம் தான். மசாலா வடை, தயிர் சாதம் நல்ல காம்பினேஷன் தான். இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்து. காலைல ஸ்நாக்ஸுக்கு வடையை எடுத்துகிட்டு போயிட்டு கத்திரிக்காயும் தயிர் சாதமும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரி மளிகை ஜாமான் காய்கறிலாம் இல்லை, சரி வாங்கலான்னு போகலான்ட்டு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு தான் போனோம். ஒரு மாதத்தில் 2 நாள், ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த சரவணா ஸ்டோருக்கு போய் காய்கறி, மளிகை ஜாமான் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். இனி எப்படி இருக்குன்னு தெரியல. போன வாட்டி கொஞ்சம் சுமாராக இருந்தது கூட்டம். இந்த வாட்டி கொஞ்சம் நாங்கள் லேட்டு போனது, கூட்டமாக இருந்தது. எங்கள் வீட்டு இந்த கூட்டத்தில் இவ்வளோ வந்து வாங்கணுமா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாங்கிட்டு போயிடலான்ட்டு வாங்கிட்டோம் வந்தாச்சு. சரவணா ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு ஃபேவரட் கடை கங்கா ஸ்வீட்னு நினைக்கிற கடை பேர் மறந்துட்டேன். பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடிக்கு போவோம். அங்கே போயிட்டு இந்த ஸ்நாக்ஸு, போலி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு டீயும், இந்த கெஜரானா அவரோட ஃபேவரட். நான் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு நல்லா தெம்பாயிட்டு தான் சரவணா ஸ்டோருக்குள்ளே போனோம். ஸ்ட்ரைட்டாக 5வது மாடிக்குள்ளே போனோம். காய்கறி கொஞ்சம் மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. வெளியே வந்தீங்கன்னா இந்த கூப்பன் எழுதி போடுறாங்க. இதை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 கூப்பனா, 2000 மேலே இருந்தாலே நம்ம எழுதி போடலாம். ஒரு நாளைக்கு 50 பேர், நமக்கு லக்கு இருந்தால் விழலாம். 25 நாளைக்கு இருக்குது. சரவணா ஸ்டோரில் ஏதாவது வேலை இருந்தால் கண்டிப்பாக இந்த சான்ஸில் போய் வாங்கி அந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது பாருங்கள். அப்படியே வரும்போது கொஞ்சம் ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே விழுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். விழுதா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. நிறைய டிஃப்ரென்ஸ் காய்கறி இங்கேயே நம்ம கடையில் நிறைய காய்கறிலாம் இப்போ கொஞ்சம் விலையாக இருக்குது. இங்கே 40 ரூபா சரவணா ஸ்டோர்லனா வெளியே வந்து 80 ரூபா, கிட்டத்தட்ட 40 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரையும் ஒரு கிலோ காய்க்கு வித்தியாசம் வருது. உளுந்தம் பருப்பே பாருங்கள், ஒரு கிலோ வந்து 99 ரூபா தான். ஆனால் இங்கே வந்து 120, 130 அப்படின்னு பக்கத்தில் இருக்க கடைகளில் விற்கிறாங்க. நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் வருது ஒரு சில பொருட்கள்லாம். அதனால் டைம் இருந்தால் பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய கடைகள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.